ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி-டிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் 11 கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்ட் ஏல. அந்த 11 கொஸ்டினுக்கான ஆன்சரு, புக் ப்ரூஃபு, பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12வது கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சரு, புக் ப்ரூஃபு, பேஜ் நம்பரோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. அழுக்காருடையான் கண். ஆப்ஷன் ஏ அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையான் கூட்டல் கண். ஆப்ஷன் பி அழுக்காறு கூட்டல் உடையான் கண். ஆப்ஷன் சி அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண். ஆப்ஷன் டி அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையான் கண். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அழுக்காருடையான் கண், இந்த வார்த்தை வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருக்குது. எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து அதில் இல்லை, பிரித்து எழுதுக கொடுக்கல. நம்மளே தான் இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதணும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏன் நினைக்கிறேன் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த திருக்குறள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 பேஜ் நம்பர் 230 லாஸ்ட்டில் பாருங்கள். அந்த புக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் லாஸ்ட் பேஜில் நிறைய அதிகாரத்தில் இருக்குது. 10 அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், 10 8 இருக்குது. அந்த அதில் ஒரு அதிகாரத்தில் இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜில் இருக்கும், 230வது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். அந்த திருக்குறள் நானும் இப்போ காமிக்கிறேன். அதிலேருந்து தான் சரி ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்ஷன் பியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் என்னென்னு நீங்கள் போடுங்க. ஏன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா, பார்த்துக்கலாம். இப்போ இதான் அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, நியூ புக்கு தான். என்ன பதிப்புனா 2019, 2020, 21, 22 இந்த பதிப்பு தான். திருக்குறள் பாருங்கள், ஒழுக்கமுடைமையில் கொடுத்துருக்காங்க. அதில் 5வது குறளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5வது திருக்குறள் பாருங்கள். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது நம்மளுடைய கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதை நான் எழுதுகிறேன். ஆ ரு இக் கா ரு டை யா இன், அதுக்கப்புறம் அது கூட கண் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்குது. அழுக்காருடையான் கண் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளை எப்படி பிரித்து அதை பிரித்து சொற்களை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழுக்காறு உடையான் கண் அப்படின்னு 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எடுத்தவங்க இதை கூட இப்படி கூட நீங்கள் கொஸ்டின் எடுத்தவங்க ஓகேங்களா, இப்படி கூட கொஸ்டினாக எடுத்துருக்கலாம். பிரித்து எழுதுக இப்படி பிரித்து கொடுக்கலாம், இதை சேர்த்து கொடுத்து இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கூட கொடுத்துருக்கலாம். அதனால தான் நான் இது சொல்கிறேன். ஆன்சர் வந்து இப்படியா இருக்கலாம். அழுக்காறு கூட்டல் உடையான் கண் இப்படி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி தோணலை அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ஆன்சர் வந்து அழுக்காறு கூட்டல் உடையான் கண் அதாக தான் இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, உறுதியாக நான் சொல்ல முடியாது, இப்படி இருக்கலாம். அந்த கொஸ்டின் எடுத்தவங்க மைண்டு இப்படி கூட யோசித்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் அந்த புக்கோட லாஸ்ட் பேஜ். ஓகேங்களா, ஏன்னா ப்ரூஃப் கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். வேறு ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுத்தா கூட நம்ம வேறு ஏதாவது ஆன்சர் கொடுத்தா கூட நம்ம அப்ஜெக்ட் பண்ணலான்ற மாதிரி நான் அதுக்கான ஆன்சர் வந்து இதாக இருக்கும்னு நினச்சி நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.